கும்பகோணத்தில் நாம் பார்த்த வீட்டில் ஏற்பட்ட பாதிப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கிளைண்டினுடைய அனுமதியை பெற்று மட்டுமே அவங்களுடைய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் யார் என்று, எந்த ஊர் என்று தெளிவாக சொல்ல வேண்டாம் என்று குறிப்பிட்டார்கள். அதனால் கும்பகோணம் என்று மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்க, அங்கே என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, தென்கிழக்கு மூலையில் கிணறு இருந்துச்சுங்க. அந்த கிணத்தினால என்ன, அங்கே யாருக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ அந்த வீட்டில் வயது முதியோர், அவர் ஒரு 75 வயசுக்கு மேலே இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாங்க உதாரணமாக. அது ஒரு 5 வருடங்களாக படுத்து படுக்கையாக இருந்திருக்காங்க. கீழே விழுந்து விழுந்து சரி பண்ணி விடுவாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் கீழே விழுந்துருவார். மறுபடியும் சரி பண்ணி விடுவாங்க. மறுபடியும் கீழே விழுந்துருவார். ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ரொட்டீனாக இப்படியே போயிட்டு இருந்திருக்கிறாங்க. 5 வருட காலங்களாக ரொம்ப பட்டு அனுபவிச்சுட்டான் என்று என்னிடம் சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பொருளாதாரம் சார்ந்த பாதிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. வீட்டில் பெண்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்குது என்று சொன்னாங்க. சரி, நம்ம சென்று ஃபோனில் சொன்னாங்க. சரி, நம்ம சென்று போய் நம்ம வீட்டில் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கிணறு என்பது மிக பெரியதாக இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கும் அது கிணத்துக்கும் மிகுந்த குறைந்த தொலைவு மட்டுமே இருந்துச்சுங்க. சரி, பார்க்கலாங்க இப்போ அது என்னன்ட்டு. இப்போ ஒரு வீட்டினுடைய மாதிரி நம்ம வரைபடம் வரைஞ்சிட்டோம். இது எக்ஸாக்ட் பார்த்தீங்கன்னா இது அவங்க வீட்டுடைய அமைப்பு தான். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு அமைப்பு இருந்தது. இப்போ இதில் கிணறு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இல்லை பெரிய கிணறுங்க. 10 அடியிலே தண்ணி மேலே இருக்குதுங்க. தண்ணி ஒரு கிணறு ஒரு 40 அடி ஆழம்னு சொன்னாங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதியாக தான் இருந்துருக்குது. அங்கே மழை காலத்துலேயே ரொம்ப தண்ணி, இப்போ கையில் எட்டினாலே தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு தண்ணி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. தண்ணி ஓரளவுக்கு நல்ல தண்ணி தாங்க. இப்போ இந்த தண்ணி இந்த கிணத்துல எப்போதும் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு தொடர்ந்து மருத்துவ செலவுகளே கொடுத்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, மர்மமான வியாதி, கண்டுபிடிக்குமே முடியாத வியாதி இந்த வீட்டில் வசிக்கும் மூத்த பெண்ணுக்கு இருந்திருக்குதுங்க. அதாவது இங்கே அடிபட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுடைய பேத்திக்குங்க, அதாவது மூத்த பேத்திக்கு பாதிப்புகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நஷ்டமாக அடைஞ்சிருக்காங்க.